வாசியோகம் என்பது தமிழ்ச் சித்தர்கள் போதித்த பரம்பொருளை உணரும் உன்னத யோகப் பயிற்சிகளில் ஒன்றாகும். வாசி என்பது சுவாசம், யோகம் என்பது இணைதல் அல்லது ஒன்றிணைவு என்பதை குறிக்கும். எனவே வாசியோகம் என்பது சுவாசத்தை அடக்கி மனத்தையும் உடலையும் ஒருமைத்தன்மையாக்கும் ஆன்மீக பாதையாகும். வாசியோகத்தின் அடிப்படை நோக்கம் மனதை அமைதிப்படுத்தி உள்ளுறையும் சுத்த சக்தியை குண்டலினி சக்தி எழுப்பி ஆன்மாவை பிரபஞ்ச சக்தியுடன் இணைப்பதே வாசியோகத்தின் முக்கிய நோக்கம். இதன் மூலம் மனம் சுத்தமாகி சிந்தனை தெளிவாகி தன்னறிவு வளர்கிறது. வாசியோகத்தின் முக்கிய நிலைகள்: வாசி கட்டுப்பாடு, சுவாச நியந்திரணம், மெதுவான சுவாசத்தின் மூலம் மனத்தின் அலைகளை அடக்குவது. இதுவே வாசியோகத்தின் முதல் படி. மனக்கவனம், தாரணை, மனதை ஒரு எண்ணத்தில் அல்லது புனித ஒலியில் நிலைநிறுத்துவது. தியானம், சுவாசமும் சிந்தனையும் ஒன்றாக இணையும் போது தியான நிலை உருவாகும். நான் என்ற தனித்தன்மை மறைந்து பிரபஞ்சத்தில் ஒளிரும் பரம்பொருளாக மனம் தன்னை உணரும் நிலை. ஆழ்ந்த தியான நிலையை அடைவதற்கான வழிமுறைகள்: அமைதியான இடத்தை தேர்ந்தெடு, வெளிப்புற ஒலிகள் குறைவாகவும் காற்றோட்டம் நன்றாகவும் இருக்கும் இடம் சிறந்தது. உடல் நிலை: அமர்வு, முதுகு நேராகவும் உடல் தளர்ச்சியுடனும் அமரவும். சுவாசத்தை கவனித்தல்: சுவாசம் எவ்வாறு உடலுக்குள் செல்கிறது, வெளியேறுகிறது என்பதை வெறும் பார்வையிட்டு அதை மெதுவாக ஆழப்படுத்தவும். மனதை மையப்படுத்தல்: ஓம் அல்லது உங்களுக்கு பிடித்த புனித ஒலியை மனதில் மெல்ல உச்சரித்து மனத்தை ஒரு திசையில் செலுத்தவும். அனுபவத்தை பார்க்கும் சாட்சியாக இரு. சிந்தனை, ஒலி, அதிர்வு போன்றவை தோன்றினால் அவற்றை மதிப்பீடு செய்யாமல் சாட்சியாகவே நோக்கவும். தொடர்ச்சியான பயிற்சி: தினமும் ஒரே நேரத்தில் தியானம் செய்தால் மனம் அதற்கே பழகி ஆழ்ந்த நிலையில் எளிதில் நுழையும். தியானத்தின் ஆழ்ந்த நிலை: தொடர்ச்சியான வாசியோக பயிற்சியின் மூலம் சுவாசம் மெல்ல மெல்ல மெதுவாகி இறுதியில் அது மங்கும். மனமும் அதன் சிந்தனைகளும் தன்னிலேயே லயித்து நான் என்ற தனிப்பட்ட உணர்வு மறைந்து பரம்பொருளோடு ஒன்றிணைந்த அனுபவம் உருவாகும். இதுவே ஆழ்ந்த தியான நிலை அல்லது சமாதி. முடிவு: வாசியோகம் என்பது வெறும் சுவாச பயிற்சி அல்ல, அது தன்னறிவு, மன அமைதி மற்றும் ஆன்மீக விழிப்புணர்வை நோக்கிய ஒரே பாதையாகும். இதனை நித்தியமாக பயிற்சி செய்தால் வாழ்க்கை முழுமையும் அமைதி, ஒளி, ஆனந்தம் ஆகியவற்றால் நிறையும்.